அந்தரிக்கு நமஸ்காரம். ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி தெலுங்கு பேசுகிற மக்களை பற்றி பேசி ஒரு அம்மா வாங்கி கட்டிக்கினாங்க. இப்போ அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சியில் போயிடலாம். ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகை கஸ்தூரி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சைக்குள்ள மாட்டினாங்க. என்ன விஷயம்டா அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சனா, பிசிஆர் சட்டம் பிராமணர்களுக்கு வந்து பாதுகாப்பு சட்டம் ஏற்றணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு பண்ணாங்க இந்து மக்கள் கட்சி சார்பா. அதுல வந்து கலந்து கொண்டு பேசினாங்க தான் நடிகை கஸ்தூரி. உடனே என்ன பண்ணாங்கன்னா, பிராமணர்களை வந்து நீங்க தமிழர்களா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, எப்பயோ வந்த தெலுங்கர்களா வந்து நீங்க என்ன பண்றீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அதுவும் தெலுங்கர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு ஹிஸ்டரி சொன்னாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா, ராஜாவோட அரண்மனை இருக்குல்ல, அதுல வந்து அந்த புறத்துல வந்து வேலை செய்ய வந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர். அவங்களெல்லாம் நீங்க வந்து தமிழர்களா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற பிராமணர்களை நீங்க தமிழர்களா வந்து என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. சரி பேசுனோட நின்னுடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி தெலுங்கர்களை வந்து இந்த அளவுக்கு இழிவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கிற மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, கண்டனம் தெரிவிச்சாரு. நடிகை கஸ்தூரி நீங்க பேசுறது ரொம்ப தப்பு, தெலுங்கர்கள் எப்படி நீங்க இழிவுபடுத்தி பேசலாம், நீங்க உங்க கருத்தை வந்து உடனே திரும்பி வாங்கிக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பாஜக இருக்கிற செய்தி தொடர்பாளர் என்ன பண்ணாரு, தொடர்ந்து வந்து கஸ்தூரிக்கு வந்து என்ன பண்ணாரு, கண்டனம் தெரிவிச்சாரு. வெளியில இருந்து பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல, சங்கியில இருந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. சரி உடனே என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து பாஜகவே ஆப்போசிட்டா இருக்கு, இது ரொம்ப தீவிர அடையுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருளை ஒண்ணு கடைப்பிடணும்ல, அதாவது இவங்க பிரச்சனையை மாட்டிட்டாங்க, இந்த பிரச்சனையில நான் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருளை ஒண்ணு கலைப்பிடணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிரஸ்காரர்களும் கூப்பிடுங்க, எங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, நான் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அதுல உடனே என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லையே, நான் தப்பெல்லாம் சொல்லவே இல்லையே, எல்லாம் திமுக தாங்க காரணம், திமுக கூட்டணி கட்சிக்காரெல்லாம் பேசுறாங்க, நான் பேசுறது தப்பா, அவங்க பேசுறத வச்சுதான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லணும். கூட்டத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, வீடியோ ஆதாரத்தை எடுத்து காமிச்சார். மேடம் நீங்க இப்படிதான் பேசுனீங்க, ராஜாவோட அந்த புறத்துல பேசிருக்கீங்க, 300 வருஷத்துக்கு முன்னாடி பேசிருக்கீங்க, பேசிட்டு இப்ப பேசலன்னா எப்படி மேடம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு அந்த பத்திரிகையாளரும் அந்த வீடியோ எல்லாம் போட்டாரு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, நான் எல்லாம் பேசலங்க, திமுக காரங்க இது வந்து என்ன பண்ணாங்க அப்படியே திரிச்சு பேசியிருக்காங்க, நான் சொல்லாதது சொன்னேன்னு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, திமுக மேல பழி போட்டாங்க. ஆனா இது அங்கோட நிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு சம்மேளன சங்கங்கள்லாம் வந்து அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து கஸ்தூரி மேல வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்குகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கும் பொழுது தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கஸ்தூரி மேல வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்கு தொடர்ந்தாங்க. தெலுங்கர்களை இது மாதிரி இழிவுபடுத்தி பேசுறது தப்பு, பிரிவினவாதத்தை உண்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மேல வந்து குவிய ஆரம்பிச்சது வழக்குகள். உடனே பார்த்தாங்க இது சரிப்பட்டு வராது, அந்த மேடத்தையே கூட்டு வந்து விசாரணை பண்ணணும், நேர்ல விசாரணை பண்ணணும், சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சம்மன் எடுத்துன்னு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போயஸ் கார்டன்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போனா வீடு லாக்கு. அப்புறம் சரி எங்கன்னா வெளியே போயிருப்பாங்க, ஏன்னா அவங்க நடிகை இல்ல, பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண போயிருப்பாங்க, இல்ல எதனா ஷாப்பிங் ஏன்னா போயிருப்பாங்க. உடனே என்ன பண்ணாங்க, போன் பண்ணாங்க, மேடம் உங்களுக்கு வந்து நாங்க வந்து சம்மன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வீட்டுக்கு வந்தோம், நீங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப். உடனே என்ன பண்ணாங்க, போலீஸ்காரங்க சுதாரிச்சிட்டாங்க, ஆஹா ஆள் அப்ஸ்கண்டு, ஆனா என்ன பண்ணோம் இதோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டு வாசல அந்த சம்மனை ஓட்டிட்டு வந்துட்டாங்க. சரி இவங்க தலைமறைவா இருந்தாங்கல்ல, இந்த கேப்ல வந்து இங்க கோர்ட்ல வந்து ஒரு அதகலமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். நீதிபதி வந்து கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, நான் வந்து பேசிட்டேன், எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஜாமீன்லாம் தர முடியாது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரபலங்கள் வந்து இது மாதிரி வந்து கருத்துக்கள் நீங்க பேசுறீங்க, பொது வெளியில பேசும்போது பார்த்து பேசணும், உங்க ஆர்வ கோளாறுல நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்து உங்க மனசு புண்பட்டுச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், என் கருத்தை வந்து நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இது வந்து பாஜகலே நிறைய நடந்திருக்கு, பாஜக ஆதரவாளர்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எஸ் வி சேகர், அப்புறம் ஒரு சிலர் இப்ப கூட பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம், இவங்கெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா பொது வெளியில ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க, அது மத்தவங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு உடனே வந்து என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. சோ இது மாதிரிலாம் மன்னிப்பு கேட்க கூடாது, இது வந்து ஒரு தவறான உதாரணம் ஆயிடும் சொல்லிட்டு நீதிபதி என்ன பண்ணிருக்காங்க, கண்டிச்சு இவங்களுக்கு ஜாமீன் தர மாட்டேன், இவங்க நேரில் ஆஜராகணும், பிடி வாரண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவரு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. சோ அதுக்காகவும் நான் தனிப்படை போலீசார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களை தீவிரமா தேடி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேடம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா, உலகத்திலே வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் தான் நம்பர் 1, அடுத்தபடியா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான்.
அதனால இவங்க கிட்ட வந்து உங்க வேலை இந்த ஒளிராட்ட வேலை எல்லாம் பார்த்துக்க கூடாது, கண்ணாமூச்சி வேலை எல்லாம் பார்த்துக்க கூடாது. நீங்க வந்து செஞ்சது தப்பு, உங்களுக்கு வந்து பிடி வரண்டு கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, டீசெண்டா நேர்ல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆஜரா இருக்கணும், சரண்டா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் போய் ஓடி ஒளிறேன். அதுவும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேடம்க்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்காங்க, எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போறதை விட்டுட்டு ஹைதராபாத்ல ஒரு ப்ரொடியூசர் வீட்டுல போய் தங்குறதுக்கான வாய்ப்புகள் என்ன, இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்றலாம் பேசுறாங்க. இவங்களே ஏற்கனவே சர்ச்சையில பேசிதான் என்ன பண்ணாங்க, போய் ஓடி ஒளிஞ்சாங்க. ஓடி ஒளிஞ்சதுல ஒரு சர்ச்சை வந்திருக்கு, இவங்க ஏன் அந்த ப்ரொடியூசர் வீட்டில் போய் தங்கணும், அதுவும் இல்லாம ஒரு ஜென்ஸ் அவங்க வீட்டில் போய் அந்த லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா மேடம்க்கு அப்படின்ற மாதிரிலாம் வெளிப்புறத்துல பேசிக்கிறாங்க. ஸோ மேடம் உங்களுடைய அரட்டல் உரட்டெல்லாம் வந்து தமிழ்நாடு போலீஸ் கிட்ட காமிச்சிருக்க வேண்டாம். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து உலக தரத்துல 2வது இடத்துல இருக்குது அப்படின்றது மேடமுக்கு நான் சொல்லி ஒன்றும் தெரிய போறது இல்லை. அதனால இனி ஒரு காலங்களில் வந்து இந்த ஓடி ஒளிர விளையாட்டம் இதெல்லாம் வேண்டாம், டீசெண்டா வந்து நீங்களே வந்து ஆஜராயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கோரிக்கையாவும் இருக்கு. ஆனா இது வந்து முடியக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க மன்னிப்பு கேட்கல, கொஞ்சம் பிடிவாதமா இருந்தாங்க. இது மாதிரி விஷயங்களை எதிர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து மன்னிப்பு கடிதத்தோட முடியறது இல்ல, இவங்க மேல வழக்கு போட்டே ஆகணும் அப்படின்றதுனால ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. தெலுங்கு அமைப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, தனிப்பட அமைச்சு கஸ்தூரியை தேடின்னு வந்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, டெல்லியில இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுல டெல்லியில இருக்காங்க அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு ஒரு புகார் போச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தருங்க என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல டெல்லியில இல்ல ஹைதராபாத்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சரி 2 தனிப்படை அமைச்சு என்ன பண்ணலாம், தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் 2 தனிப்படை அமைச்சு என்ன பண்ணாங்க, நடிகை கஸ்தூரி வந்து தேடினாங்க. கடைசியில் எங்க இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல ஒரு ப்ரொடியூசர் வீட்டுல இருந்திருக்காங்க. ஹரிகிருஷ்ணா அந்த ப்ரொடியூசர் வீட்டுல தான் பண்ணிருக்காங்க, போயிட்டு அங்கதான் தஞ்சம் அடைந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு மொபைல்ல இருந்து தான் அவங்க அட்வொகேட்டுக்கு இல்ல மத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இதை நம்ம தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, ப்ரொடியூசர் ஹரிகிருஷ்ணோட நம்பர் வந்து என்ன பண்ணுங்க ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. ட்ரேஸ் பண்ணதுல கஸ்தூரி வந்து இது மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, ஹைதராபாத் வீட்டுல போயிருக்காங்க. ஹைதராபாத் வீட்டுல போந்த அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கு. கஸ்தூரியை வந்து கைது பண்ணது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா விறுவிறுப்பா போயிருக்கு. அந்த உச்சகட்ட சீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ்காரங்க. போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஹரிகிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்ட டீட்டெயிலா கேட்டு இருக்காங்க. சரி கஸ்தூரி மேடம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, மேல ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு கதவு சாத்திட்டு என்ன பண்ணிருக்காங்க, வரவே இல்லை. உடனே தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிருக்கு, லோக்கல் ஹைதராபாத் போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க போலீஸ்காரன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, விஷயத்தெல்லாம் கேட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க திறக்கவே இல்லையாங்க. கடைசியில போலீஸ் வார்ன் பண்ணிருக்காங்க, என்னன்னா நீங்க இப்ப கதவை திறக்கலன்னா நாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வர மாதிரி இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சைதாப்பேட்டை கோர்ட்ல அவங்கள விசாரணை பண்ணி இவங்களை வந்து பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு காமெடி, அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இந்த அம்மாவை என்ன பண்ணிருக்காங்க, ஜெயில போட்டுருக்காங்க. இந்த இடையில வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த அம்மா போய் ஒளிஞ்சிருந்தாங்கல்ல, அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜாமீன்கள் அப்ளை பண்ணிருக்காங்க. ஜாமீன் அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, எடுத்ததுக்கெல்லாம் நீங்க திமுக அரசு குறை சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க பேசுறது தப்பு, ஒழுங்கா வந்து சரணடைங்க, ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஜாமீன் கொடுக்க முடியாததுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவங்க கைது நடவடிக்கை எல்லாம் போயிருக்காங்க. சோ இவங்க பேசுறது தப்பு, பேசின பேச்சுக்கு என்ன பண்ணிருக்கணும், உடனே மன்னிப்பு கேட்டிருக்கணும், வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் பேசவே இல்லை, திமுக காரங்க தான் பேசினாங்க இப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு உழப்புறதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப கூட வந்து நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க, அரசியல் ஒழிக நீதி வெல்லட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த அம்மா வந்து பெருசா வந்து தியாகம் பண்ண மாதிரி, அரசியல் பழி வாங்குறது மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க போயிருக்காங்க. ஆனா கஸ்தூரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓடி ஒளிதற்கான காரணங்கள் என்ன, ஏன் ஓடி ஒளினோ அவங்க மேல தப்பு இருந்தனாலதான் ஓடி ஒளிஞ்சாங்க. இப்போ ஓடி ஒளிஞ்சவங்களை நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க புழல் சிறையில் இருக்காங்க. இது அடுத்த கட்ட என்ன மாதிரி போக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.